see the output now. So I am having one user defined function here, but I am using the same variable name for that local. So ஒரு function குள்ள if you define any variable means it is known as local variable. Okay, so variable which is defined inside the function it is known as a local variable. It is active only inside that function. From outside you call that function means you will not get the value. Scope, okay, life அதோட வேல்யூ எது வரை இருக்கும் அப்படிங்கறத சொல்றது தான் scope or life of an variable. Okay, so நீங்க இது வந்து மெயின்ல we are having 180, so இடையில we are calling it's a function call, so automatically control will go here. So here we are overriding. So அப்பப்ப I am using that word overriding. Overriding னா இருக்கிறத மேல ஏதாவது இன்னொரு வேல்யூ வச்சு எழுதிறீங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக நீங்கள் நம்பர் அப்படிங்கிறது இங்கே லோக்கல் வேரியபிள் ஆகுது, குளோபலில் மெயின் பண்ணல 110. ஸோ வி ஆர் கெட்டிங் 110 ஆஸ் அவுட்புட் ஹியர். ஸோ இன்சைட் ஃபங்க்ஷன் நம்பர் வேல்யூ வந்து 110 தான். ஓகே, ஸோ அது உனக்கு பிரிண்ட் ஆகிட்டு இதோட உனக்கு என்னது ரிட்டன் நத்திங், மீனிங் தட் ரிட்டன் நல் வெளியே வந்துடும். ஸோ ஹியர் பிரிண்டிங் again another print outside the function we are having the number value as 280. So this one is known as local variable and this one is known as global variable. So local variable அது உள்ள மட்டும் தான் அதோட லைஃப் இருக்கும். ஓகே, பட் அது அதே நேமில் நீங்கள் யூஸ் பண்ணி ஓவர்ரைட் பண்ணுறீங்கன்னா இட் வில் பி erased. ஸோ இங்கே ஃபங்க்ஷன் இங்கே இருந்தால் உனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம் இன் வேரியபிள் நம்பர் we will have the value as 280. So again the function call is here, so we are jumping into the function definition. So here உனக்கு தனியாக ஃபங்க்ஷன்னாலே இது எல்லாமே ஓரம் கட்டிட்டு இங்கே அகெயின் உனக்கு ஒரு நம்பர்னு சொல்லி 180 உனக்கு 110 will be assigned here. ஓகே, ஸோ ஒருவேளை இந்த டெஃபினிஷன் இல்லைன்னா இந்த குளோபல் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ see my output here. If I didn't reassign the value means what will be my output? So see here I'm getting 280 in the both the case. நான் ஓவர்ரைட் பண்ணலன்னா அந்த மெயின் குளோபலாக இருக்கிற 280 நான் ரெஃபர் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ நான் ஓவர்ரைட் பண்ணிட்டேன்னா அந்த ஓவர்ரைட் பண்ணதான் எனக்கு வரும். ஓகே, ஸோ நம்ம பர்சனலாக உள்ள மொபைல் டேட்டா அண்ட் வைஃபை கேஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வைஃபை ஜென்ரலாக வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் அதே இது நீங்கள் உங்கள் மொபைல் டேட்டாவும் ஆன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மொபைல் டேட்டா தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அதில் ஒன்று ஆஃப் ஆகிருக்கீங்க, அது இல்லவே இல்லைங்கும் போது அவுட்டராக இருக்கிற வைஃபை கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைக்வைஸ் இப்போ நீங்கள் இஃப் யூ ஹேவ் த சேம் நேம், இது வந்து குளோபல் வேரியபிள் நேம்லேயே நீங்கள் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஒரு நேம் வைக்கிறீங்க அப்படின்னா இட் வில் பி ஓவர் ரைடன். இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இதோட ஸ்கோப் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குளோபல் வேரியபிளில். வேறஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லுங்க, இது ரீநேம். ஸோ நம்பர்னு இருக்கு, ஹியர் வி ஆர் ஹேவிங் num1. ஸோ 2 செப்பரேட் வேரியபிள் வி ஆர் ஹேவிங் ரைட் நவ். ஓகே, ஸோ பட் ஐ எம் ட்ரைங் டு பிரிண்ட் த நம்பர் வேல்யூ. ஸோ அந்த நம்பருங்கிறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் உள்ள தான் இருக்கு, அதோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணா இட் வில் த்ரோ எரர். சி ஹியர் இங்கே பாருங்க, நம்பர்னு ஒன்று இல்லவே இல்லைங்குது, ஏன்னா நான் வந்து குளோபல் வேரியபிளை num1 மாற்றிட்டேன். ஓகே, ஸோ வித்தின் த ஃபங்க்ஷன் அது நம்பர்னு இருக்கு, அதோட லைஃப் ஸ்பேன் வந்து வித்தின் த ஃபங்க்ஷனோட முடிஞ்சுது. எப்போ கால் வந்து ரிட்டர்ன் டு த மெயின் வருமோ அதோட அது லைஃப் அதுக்கு இருக்காது. ஓகே, தட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் கிளியர். எது டவுட் இருந்தால் நீங்கள்